சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் விருந்தினர்களுக்கான சிற்றுண்டி பெட்டிகளை சிறுவர்களை வைத்து தூக்க வைத்ததால் சர்ச்சையானது ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறுவர்களை வேலை வாங்கியதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி, வணக்கம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு விழாலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி கடைபிடித்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி கூட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர். குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் இருந்தபடி இந்த மாணவர்கள் கைகோர்த்தபடி நின்றதற்கு பிறகு நிகழ்ச்சி ஒன்று துவங்கியது. முன்னதாக விருந்தினர்களும் அழைத்து வரப்பட்ட மாணவர்களுக்கும் தின்பண்டங்கள் தயார் செய்யப்பட்டன. அந்த தின்பண்டங்கள் அடங்கிய அந்த பெட்டியை மனித சங்கிலிக்கு நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்ட அதே மாணவர்களை வைத்து சுமக்க வைத்திருக்கிறார்கள். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மனித சங்கிலி பேரணிக்காக சென்னை சுற்றியுள்ள அரசு பள்ளி மாணவ மாணவர்களை அழைத்து வந்த நிலையில் அதே மாணவர்களை வைத்தே தின்பண்ட அட்டை பெட்டிகளை தூக்க வைத்த அவலம் இன்று நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி.